بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. قد قال الله تعالى في كتابه العزيز وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக லம் யுஹத்திதுல் குர்ஆன் அல் அம்வால் அல்லதி தஜிபு ஃபிஹா ஸகாத், ஜகாத் கடமையான உடைமைகள் சொத்துக்கள் எது என்பதை குர்ஆன் வரையறுக்கவில்லை. மாஹிய அது என்ன, உமா ஷுரூத்துஹா அது நிபந்தனைகள் என்ன. குர்ஆன் லம் யுஃபஸ்ஸில் அல் மகாதீர் அல் வாஜிபா ஃபி குல்லி மின்ஹா, ஒவ்வொரு உடைமையிலும் கடமையான அளவுகோல் எது என்பதை தெளிவுபடுத்தவில்லை. அந்த தெளிவுபடுத்தும் பகுதியை, அந்த உரிமையை நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்திற்கு அது விட்டுவிட்டது. குர்ஆன் தெளிவின்மையாக கூறியதை சுன்னா தெளிவுபடுத்துகிறது, முபுகமாக கூறியதை அது விளங்கப்படுத்துகிறது, பொதுவாக கூறியதை பிரத்யுகப்படுத்துகிறது. இப்படி குர்ஆனின் தெளிவுரை நபிகளார் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்ன ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுவல் முகல்லஃபு பிபயானி மா அன்ஸலல்லாஹு மினல் குர்ஆன் பிகௌலிஹி வ ஃபிஅலிஹி வ தக்ரீரிஹி. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனை தெளிவுபடுத்துகின்ற முழு அதிகாரமும் நபிகளாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சொல் செயல் அங்கீகாரம் மூலமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் அல்லாஹ் நாடியது எது என்பதை நபிகளார் தான் மனித குலத்திலே மிக தெரிந்தவர்கள் என்ற வகையில் அல் குர்ஆன் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்நஹல் 44வது வசனத்திலே வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, அருள்மறையாம் திருமறையை அறிவுரையை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்தோம். அவர்களின்பால் இறக்கி வைக்கப்பட்டதை அவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் குறிப்பிட்ட சில சொத்துக்களை உடைமைகளை குறிப்பிட்டிருக்கிறது. அவையுடைய ஜக்காத் என்ன என்பதையும் அதை நிறைவேற்றுவது கடமை என்பதையும் நாம் இங்கே தெளிவுபடுத்தப் போகின்றோம். முதலாவது அஸ்ஸஹபு வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி ஆகிய இரண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே வல்லதீன யக்னிஸூன அஸ்ஸஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் வபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். தங்கம் வெள்ளியை சேர்த்து வைப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாது சேமித்து சேர்த்து வைப்பவர்கள், நபி அவர்களுக்கு நொம்பலமான வேதனையை எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது முதலாவது. இரண்டாவது ஸுரூ வ சிமார், பயிர் பச்சைகள், தானியங்கள், பழங்கள், அது போன்றவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அல் அன்ஆம் 141வது வசனத்திலே குலூ மின் ஸமரிஹி இதா அஸ்மர வ ஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, பலன் தரும்போது அதை நீங்கள் உண்ணுங்கள், அதே போல அறுவடை செய்யும் தினத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மூணாவதாக வியாபாரத்தின் மூலமாக தேடுகின்ற சம்பாத்தியங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், விசுவாசிகளே, நீங்கள் தேடியதிலிருந்து நறுமணமானதை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாலாவதாக அல் ஹாரிஜ் மின் அர்ல் மின் மஅதனின் வ கைரிஹி, பூமியில் நிற்கப்படுகின்ற உலகாயுத பொருட்கள், தகடு, செம்பு போன்றவைகள். وَمِمَّا أَخْرَجْنَا لَكُم مِّنَ الْأَرْضِ,
பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதையும் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது குறிப்பாக கூறப்பட்டிருந்த விடயம். பொதுவாக அல்லாஹு தஆலா ஹுதும் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே நீங்கள் அவருடைய உடைமைகளிலிருந்து தர்மமாக எடுத்து அதை அவர்களிலேயே நீங்கள் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி வைப்பீராக என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக சுருக்கமாக கூறியிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு பயன்பெறக்கூடியதாக ஆக்கியருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.